வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. கெஞ்சி கேட்டும் மனம் இறங்காத எடப்பாடி, கதறி துடிக்கும் ஓபிஎஸ் அணி. நடந்தது என்ன? வாங்க வீடியோவை முழுமையாக கண்டாம். அதாவது அதிமுகவில் பன்னீர்செல்வம் அவர்கள் இணைய எடப்பாடி பழனிசாமியிடம் மறுப்பு தெரிவித்துள்ளாராம். அதாவது ஓபிஎஸ் அணியினர் காலில் விழும் தயாராக என கூறிய நிலையில் கூட காலம் கடந்து விட்டதாக எடப்பாடி அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளாராம். அதாவது அதிமுக பொதுச்செயலாளராக இருந்து வந்த ஜெயலலிதா மறைவிற்கு பிறகுதான் ஏற்பட்ட அதிகார போட்டியால் தான் பல பிளவுகளாக பிரிந்து கிடக்கிறது அதிமுக. பன்னீர்செல்வங்கள் ஒரு பக்கம், டிடிவி தினகரன் ஒரு பக்கம், சசிகலா என தனித்தனியா அணியாக உள்ளனராம். இதனால் வாக்குகள் சிதறி தேர்தலில் தோல்வியை மட்டுமே அதிமுக கடந்த 8 ஆண்டுகளாக கிடைத்து வருகிறது. அது மட்டுமின்றி பிரிந்து இருந்து சென்ற தலைவர்கள் கூட ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற குரல் எழுந்துள்ளதாம். அந்த வகையில் தான் பல்வேறு சட்ட போராட்டங்களை நடத்திய பன்னீர்செல்வம் அவர்கள் தற்போது எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் அதிமுகவில் நாங்கள் இணைய தயார் என்று அறிவித்திருந்தாராம். ஆனால் இதற்கு எடப்பாடி பழனிசாமியோ எந்தவித பதிலும் அளிக்காமல் உள்ளது பெரும் சர்ச்சைக்கான செயலாக பார்க்கப்பட்டு வருகிறதா. இந்த நிலையில் தான் காஞ்சிபுரத்தில் நடந்த அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு கூட்டத்தில் கூட பன்னீர்செல்வம் அவர்கள் அணியின் மாவட்ட செயலாளர் ஆர்.வி. ரஞ்சித்குமார் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையிலான அதிமுகவினர் இணைய வேண்டும் என்று வலியுறுத்தி பேசினாராம். தொடர்ந்து பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி காலில் கூட நாங்கள் விழ தயார், ஆனால் தயவு செய்து எங்களை சேர்த்து கொள்ளுங்கள் என்று அவர் கூறியிருந்தாராம். மேலும் ஓபிஎஸ் இபிஎஸ் இணையாவிட்டால் வருகின்ற 2026 தமிழகத்தில் 3 எழுத்து கட்சி ஆட்சி அமைக்கும் என தெரிவித்தாராம். இந்த பேச்சுக்குத்தான் தமிழக அரசியலில் பரபரப்பாக பேசப்பட்ட நிலையில் எடப்பாடி பழனிசாமி இதற்கு பதிலும் அளித்துள்ளார். இந்த நிலையில் தான் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தந்தி தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இணைப்பு தொடர்பாக பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்துள்ளார். அந்த வகையில் தான் 2006 ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளுமே அழைப்புகளும் விடுக்கிறீர்கள், அது ராஜதந்திரமா அல்லது குழப்பமாக ஏற்படுத்தும் முயற்சியாக என்ற கேள்விக்கு பதிலளித்தவர், எந்த இடத்திலும் திமுக கூட்டணிக்கு நான் அழைப்பு விடுக்கவில்லை என தெரிவித்தாராம். மேலும் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் யாராவது உங்களிடம் பேசுகிறீர்களா, வர வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்விக்கு அப்படி எதுவும் இல்லை என அவர் தெரிவித்திருந்தார். அடுத்ததாக பிரச்சாரத்தின் போது கூட அதிமுகவில் பிரம்மாண்ட கட்சி இணையும் என்று சொல்லி இருக்கிறீர்களே, அந்த பிரம்மாண்ட கட்சி எது என்ற கேள்விக்கு அது ரகசியம் என பதிலளித்துள்ளார். மற்றொரு கேள்வியான அமமுக உங்கள் கூட்டணியில் இடம்பெற வாய்ப்பு உள்ளதா என்பதற்கு பதிலளித்த எடப்பாடியா, காலம் பதில் சொல்லும், கண்டிப்பாக பொறுத்திருங்கள் என்று தெரிவித்திருந்தாராம். அடுத்ததாக காலில் வீட கூட விளக்குகிறோம், அதிமுகவில் எங்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று பன்னீர்செல்வம் அவர்கள் அணியினர் நிர்வாகிகள் பேசியது தொடர்பான கேள்விக்கு காலம் கடந்த செயலை நாங்கள் எப்போதும் மறக்க மாட்டோம் என்று கூறியுள்ளாராம். அது மட்டுமின்றி அதே நேரம் கூட்டணி கட்சியாக பன்னீர்செல்வத்தை அதிமுக கூட்டணியிலிருந்து சேர்க்க வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்விக்கு எல்லாம் கடந்து விட்டது, தனி கட்சி தொடங்கியால்தான் தானே அது பற்றி பேசணும், அது அதிமுகவிற்கு எதிராகத்தானே தற்போது வரை குரல் கொடுத்து வருகிறார்கள் என எடப்பாடி பழனிசாமியோ அதற்கு பதிலளித்தாராம். எனவே அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் இந்த விடாப்பிடியான பதிலால் தான் ஓபிஎஸ் அவர்கள் அனைவருமே அதிர்ச்சியிலும் ஆழ்ந்துள்ளனராம். எனவே ஓபிஎஸ்ஐ இணைப்பதன் மூலம்தான் தென் மாவட்டங்களில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு அதிகப்படியான வாக்குகள் சேகரிக்க முடியும் என்ற நிலைப்பாடு மக்கள் மத்தியில் பார்க்கப்படுகிறதாம். எனவே தற்போதைய நிலையில் உள்ள அதிமுக ஓபிஎஸ்ஐ இணைக்க அதிக வாய்ப்பு இல்லை எனவும் ஓபிஎஸ் அவர்கள் பேசிய பேச்சுகளில் மக்கள் பார்வையாக பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.